வணக்கம், இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐடி துறையில் வந்து எப்படி எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சேஃபா இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஐடி துறை உண்மையிலேயே வந்து இப்ப நல்லா இருக்கா இல்லையா, ஐடி துறையை வந்து நம்பி வந்து நம்ம வந்து கோர்ஸா எடுக்கலாமா, செகண்ட் வந்து என்னென்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு, எவ்வளவு வந்து சேலரி கிடைக்கும், உண்மையிலேயே நம்மளுடைய திறமைக்கு வந்து ஐடி துறை வந்து கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். முக்கியமா வந்து ஐடினா என்ன, ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை நம்ம எடுக்கிறோமா இல்லையா, அதை வந்து நம்ம படிக்கணுமா இல்லையான்றது அடுத்த விஷயம். முதல்ல ஐடினா என்ன, எதுக்காக வந்து அது ஒரு துறை இருக்கு, என்னென்ன வந்து அவங்க எல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அலச போறோம் இன்னைக்கு. இந்த இப்போ பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் வந்து முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். இன்னும் ஒரு மாசமோ இல்லை 2 மாசமோ இந்த கொரோனால இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து உலகம் வந்து வெளிவந்து நம்ம ஒரு புது உலகத்துக்கு வந்து நம்ம வரப்போறோம். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து நம்ம சேஃப்டியில இருக்கணும். ஓகேங்களா? புது உலகத்தை நாம தான் ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். இப்போ நம்ம ஸ்லைடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சைஃபா நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றியும் கூட. இதுவரையும் 2 பேர் பேசியிருப்பாங்க. மே 4ல இருந்து ஆரம்பிக்குது. நான் வந்து 3வது நபரா பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் பேச போறாங்க. அதுக்கப்புறம் மஷா நசீம் அவங்க பேச போறாங்க. அதுக்கப்புறம் கமாலுதீன் பேச போறாங்க. எல்லா நிகழ்ச்சியும் வந்து நீங்க அவசியம் பார்க்கணுன்றதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இது வந்து ஃப்ரீயா நடக்குது. செகண்ட் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, எல்லாருக்கும் வந்து அறிவுசார் விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சைபா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா எல்லாரும் கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கும் பிளஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே போய் சேரணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நான் வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம நிறைய டே அண்ட் டெய்லி நிறைய சிக்கலை நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம். டெய்லி நம்ம வந்து நிறைய சிக்கலை வந்து கொரோனாவாலையும் மற்ற ஒரு பைனான்சியல் ப்ராப்ளமாலையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சிக்கல்லையும் நிறைய பேருடைய திறமை வந்து வெளில வருது. ஒண்ணு வந்து மெயினா சொல்ல போனா டாக்டருடைய திறமை. எவ்வளவு பெரிய பெரிய நாடுகள், பெரிய வல்லரசுகள் கூட அவங்கள வந்து நோயாளிகளை குணப்படுத்த முடியாம லட்சக்கணக்கில் நோயாளிகள் வந்து தேங்கி இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவில வந்து நோயாளிகளை வந்து குணப்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்த வந்து நிறைய பேருடைய திறமை வந்து இப்ப நமக்கு வெளியே தெரிய வருது. ஏன்னா சிக்கல் வரும்போது தான் அந்த திறமை வந்து நம்ம உண்மையே வெளியே வரும். ஸோ அப்படின்றத வந்து கோட் வந்து அப்துல் கலாமுடைய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு நம்ம மெய்ப்பிச்சுட்டு வரோம். என்னுடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ எனக்கு வந்து டீச்சிங், ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிடிக்கும். என்னுடைய ஏரியாஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லேர்னிங் டெக்னாலஜிஸ், பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி எனக்கு ஐடியாஸ் பிடிக்கும். நிறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் 2 வந்து கிடைச்சிருக்கு. யூஜில இருந்து நான் பேட்டன்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய பேப்பர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல அப்புறம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஸ்பீக்கர்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது நான் எடுத்துக்கிற ஒரே விஷயம்னா என்னுடைய லைஃபை பொறுத்த வரையும் முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காணணும். அதுலதான் வந்து வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நம்ம கரோனா இருக்குது. இந்த கரோனாக்கான தீர்வை வந்து நம்ம வந்து கனவு காண கண்டிப்பா அதோடைய கண்டிப்பா அந்த தீர்வு வந்து நமக்கு நிறைவேறன்றத இதோட நம்ம நேரா சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இப்போ இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா. ஸோ இவங்க மட்டும் கிடையாது. நீங்க இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிற எவ்வளோ பேர் வந்து இவங்களோட இல்லாம லட்சம் கோடிக்கணக்கில் நம்ம இந்தியாவில வந்து இன்ஜினியர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இன்ஜினியர்ஸுடைய ரோல் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியை ஷேப் பண்றது வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் உடைய ரோல். ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஒழுங்கில்லாத ஒரு கண்ட்ரி, ஒழுங்கில்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒழுங்கில்லாத கம்யூனிகேஷன், ஒழுங்கில்லாத நெட்வொர்க், இல்ல அப்பெல்லாம் வந்து ரயில்வே கிடையாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில ட்ரெயின் பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஜினியருடைய ட்ரீம். அவங்க நல்லா படிச்சு அவங்க ப்ரொஃபஷனல வந்து பெரிய ஆள் ஆகி அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து எடுத்து, கவர்மெண்ட் ப்ராஜெக்டோ இல்ல தனியார் நிறுவனத்திலயோ எடுத்து
அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து பண்ணி ஒரு இந்தியாவை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரே அரசியல் தலைவர்களாலேயோ இல்ல வந்து மக்கள் சக்தியால மட்டும் உருவாகல இந்தியா. நம்ம கண்கூடா பார்க்க முடியாத கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஜினியருடைய அதிகபட்ச கனவு வந்து தான் நம்மளுடைய நாடு வந்து உருவாயிருக்கு. ஸோ அப்துல் கலாம்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஆபீசருக்கும் சில பேர் இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து ஒரு இந்தியாவை வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. இன்ஜினியர்ஸ் தனியா இந்தியான்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல ஆரம்பிச்சு அப்ப இருக்கிற 50 இயர்ஸ் முன்னாடி டேம் கட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு துறை வந்து வித்தியாசமா படும். ஆனா எல்லாருமே ஒரு காமனான ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு பேர் வந்து இன்ஜினியர்ஸ். சோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப பெரிய கனவா இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு பெரிய அப்பயே வந்து பெரிய என்ட்ரன்ஸ் எழுதணும். நான் என்ட்ரன்ஸ் எழுதி தான் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் வந்தேன். ஸோ இப்பெல்லாம் என்ட்ரன்ஸ் கிடையாது. ஒன்லி +2 மார்க் மட்டும் தான் போதும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் சேர்றதுக்கு. ஆனா சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ட்ரன்ஸும் வச்சிருக்காங்க. அது வந்து ஒன்லி ஃபார் யூஜிசி உடைய நார்ம்ஸ் பிரகாரம் என்ட்ரன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க +2 மார்க் கூட தேவை கிடையாது. என்ட்ரன்ஸ் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அந்த மார்க்கை பொறுத்து உங்களுக்கு நல்ல கோர்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு இன்ஜினியர்ஸால தான் வந்து இந்தியாவை ஷேப் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த ரெண்டு ஸ்லைட்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்லைடை பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் என்னென்ன பிராண்ட்ஸ்னு சொல்லி. இதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியோட பிராண்ட். நீங்க லெஃப்ட்ல பாக்குறீங்க அது மைக்ரோசாஃப்ட், ரைட்ல பாக்குறீங்க அது வந்து ஆப்பிள், சென்டர்ல பாக்குறீங்க அது வந்து அமேசான். ஸோ இதெல்லாம் நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து போடாமையே நீங்க வந்து ஒன்லி ஃபார் அந்த லோகோவை வச்சு மட்டுமே உங்களால வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ வந்து அதோடைய லோகோ மட்டும் பார்த்து உங்களால வந்து அதால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் தான் வந்து உலக லெவல்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னா அது பாத்தீங்கன்னா உலக லெவல்ல வந்து எல்லா கண்ட்ரிலையும் போய் ரீச் ஆயிடும். ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வந்து நல்ல கிரியேட்டிவா டெவலப் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆயிடும். 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி நமக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாது. ஆனா இப்போ வாட்ஸ்அப் இல்லாத மொபைலே கிடையாது. சோ இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜூம். எல்லாருமே வந்து ஜூம்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதே 2 மாசம் முன்னாடி ஜூம் பண்ணா எத்தனை பேருக்கு தெரியும்? சோ அதனால வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து ஒவ்வொரு மனுஷர்கிட்டயும் சீக்கிரமா போய் ரீச் ஆகும். இன்னும் நமக்கு கரோனாவே ரீச் ஆகல. ஆனா ஜூம் வந்து கரோனாவுடைய மெடிசன் நமக்கு வந்து ரீச் ஆகல. ஆனா நமக்கு வந்து ஜூம் இந்த மாதிரி வெப்எக்ஸ் இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு நம்ம மொபைல் போன்ல. சோ ஆல்டர்னேட் வந்து ஈஸியா வந்து நல்ல கிரியேட்டிவிட்டி பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க நீங்களே கூட பண்ணலாம். பட் கொஞ்சம் பாருங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் வந்து பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் டீப்பா. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா கன்சல்டன்சி, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஜோகோ, HCL, டெக் மகேந்திரா, L&T இன்ஃபோடெக், ஆரக்கல், மைண்ட்ட்ரீ, போலரைஸ் அண்ட் எம்பசிஸ். ஸோ இது எல்லாமே இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டு த வேர்ல்டு. இது எல்லாருமே ஒரு தனி மனுஷனோ இல்ல 2 பேரோ சேர்ந்து செஞ்சது. ஒரு இந்தியன்ஸ் சேர்ந்து செஞ்சது. அவங்க வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டினுடைய தலைநகர்லயும் இதோடைய ஹெட் ஆபீஸ் இருக்கும். இந்தியாவையும் ஐடியும் தனியாவும் பிரிக்க முடியாது. எப்படி நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவையும் இன்ஜினியரிங் தனியா தனியா பிரிக்க முடியாதுன்னு சொல்றனோ அதே மாதிரி இந்தியன்ஸ் உடைய பிரைன், இந்தியன்ஸ் உடைய ஐடி கம்பெனிஸ், ஸோ இதையும் உலகத்தையும் இந்தியாவையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஐடி துறையில வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்த மண்டலத்தை வந்து நம்ம ஐடி துறையில வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். சென்னை அந்த மாதிரி பெருநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல இல்ல முக்காவாசி கம்பெனிங்க ஒன்லி ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கு. சாஃப்ட்வேர் தான் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய குடும்பம் வந்து ஐடி கம்பெனியால வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. 2003க்கு 2004க்கு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸ் இல்ல. இந்த ஒரு ஐடி ரெவல்யூஷன் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸும் சரி ஃபாரின் கம்பெனிஸும் சரி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்தியன்ஸ் உடைய நாலேஜ், இந்தியன்ஸ் உடைய கிரியேட்டிவிட்டி இதுக்குதான் மெயின் காரணம். சரி, இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப இந்த கரோனா வைரஸால ஐடி இண்டஸ்ட்ரி வந்து மிதக்குமா இல்ல முழுகுமா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம். ஈவன் சாட்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். நீங்க சாட் இருந்ததுன்னா நீங்க அதுல கூட ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே சாட் அக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொரோனா வைரஸால ஐடி கம்பெனி வந்து முழுகுமா இல்ல வந்து மிதக்குமா? இட் வில் ரைஸ் இன் ஃபியூச்சர். ஓகே, மோர் அண்ட் மோர். கார்த்தி ஃப்ரம் துபாய், வணக்கம். கார்த்தி வாங்க.
எஸ். ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் பெரிய லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்து என்ன சொல்றீங்க? ஐ திங்க் இட் வில் ரைஸ் இன் 1 year. ஓகே. Sailing. Okay, good. It will remain the same. Okay. Sailing. Sailing. So எல்லாருமே sailing-ன்னு சொல்லிருக்கீங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். எப்படி sail ஆகும்? நம்ம வந்து ஒரு கப்பலை வந்து காகித கப்பலை வந்து நம்ம மழை தண்ணியில நம்ம வச்சோம்னா கொஞ்ச நேரம் sail ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காகிதத்துல வந்து தண்ணி ஊறும் போது அப்படியே கீழே விழுந்துரும். ஏன்னா அந்த தண்ணியுடைய வெயிட் வந்து காகிதத்துல ஏறதுனால அதாவது தாக்கு பிடிக்க முடியாது, கீழே விழுந்துருது. ஆனா எப்படி நீங்க வந்து எல்லாருமே செயிலிங்னு சொல்லி சொல்றீங்க? அது நீங்க உன்னுடைய உள்ளுணர்ச்சியால சொல்றீங்களா? உண்மையிலேயே டேட்டா வச்சு சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு. முன்ன விட இப்ப நிறையவே Facebook வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கூகுள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். IBM இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் டீம் பிளாட்ஃபார்ம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் எந்த சேஞ்சஸும் பெருசா கிடையாது. ஆனா அடுத்த ஒரு லிஸ்ட்ல பாருங்க. இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருந்துச்சு. 2 மாசம் முன்னாடி நல்லாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமையில இந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸ் வச்சுட்டு வேலை வாங்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களால ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில டிராவலோட சம்பந்தப்பட்டது. ஊபர் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து கூகுள்ல வந்து மேப் யூஸ் பண்றோம். நம்ம எங்கேயும் வெளில போகணும் அவசியமே கிடையாது. ஆனா மேப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. சோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி அவங்களும் வந்து இப்ப மேப் யூஸ் பண்றதுனால இப்போ அதுக்கு அவங்க வெளில போகணும் அவசியம் கிடையாது. சில மருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முன்ன மாதிரி இல்ல. 2 மாசம் முன்னாடி இந்த பிசினஸ் மாதிரி இல்ல. கோஐபிபோ சுத்தமா கிடையாது பிசினஸ். மேக் மை ட்ரிப் உங்களுக்கே தெரியும். எந்தவித ஒரு கம்யூனிகேஷன், எந்தவித டிரான்ஸ்போர்டேஷனும் நமக்கு வந்து இங்க கிடையாது. எல்லாமே வேர்ல்டே லாக்டவுன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இப்போதைக்கு சேலிங் நான் சொல்ல முடியல. ஏன்னா சேலிங் வரும். ஆனா இப்போதைக்கு இவங்க நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. இது ஐடி கம்பெனிஸ் கிடையாது. டெக் கம்பெனிஸ் தான் சொல்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எமர்ஜிங் கம்பெனி சும்மா எமர்ஜென்சியா 2 கம்பெனி வந்துருச்சு. நமக்கு உள்ள ஒரு தெரியாம நம்ம இது இந்த 2 கம்பெனி இல்லாம இன்னும் மத்த கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து ஜூமோ இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட்ல டீமோ இல்ல வந்து சிஸ்கோ வெப்எக்ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு காலகட்டத்துல. சோ இது வந்து ஜஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்ல முடியாது. இன் கேஸ் ஃபியூச்சர்ல இது வந்து இதுவே ஒரு பெரிய கம்பெனியாவோ இல்ல இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், எஜுகேஷன்லயும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்து நமக்கு மாறினாலே மாறும். தெரியல, நமக்கு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நான் வந்து கம்பெனிஸ் இது சேல் ஆகுமா இல்ல வந்து சிங்க் ஆகுமா அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போதைக்கு டாக்டருடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு. ஆனா பேஷன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல டாக்டருக்கு வேலை இல்லை. சோ பேஷன்ஸ் தான் டாக்டருக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க. அதுக்காக எல்லாரும் நோயாளி ஆகும்னு சொல்லி நான் சொல்லல. ஐ மீன் பேஷன்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா டாக்டருக்கு அவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. டாக்டருக்கு படிப்பே கிடையாது. படிப்பே தேவையில்லாத போயிடும். சோ ஒரு இடத்துல பேஷன்ஸ் இருந்தா தான் டாக்டர் வந்து இருக்கணும். சோ இந்த விஷயமே தான். ஆனா இதை வேற ஆங்கிள் நம்ம டெக்னிக்கல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா தான் வந்து பேஷன்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் ஐடி இன்ஜினியர்ஸ் தான் வந்து டாக்டர். அந்த இடத்துல டேட்டா எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் ஐடி இன்ஜினியருடைய வேலை இருக்கு. நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மொபைல் போன் வச்சிருந்திருப்பீங்க. இப்ப நோக்கியா 110 அதெல்லாம் வந்து டேட்டான்னு ஒண்ணுமே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 10 இல்ல 15 கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் மத்தவங்க ஷேர் பண்ண முடியும், பிளஸ் போன் பேச முடியும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உங்க மொபைல்ல எத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, எத்தனை ஆப் இருக்கு, எவ்வளவு நீங்க போட்டோஸ் ஒரு நாளைக்கு எத்தனை போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுடைய எத்தனை போட்டோ வந்து ஒரு இடத்துல அப்லோட் பண்றீங்க, டெய்லி ஓடுறீங்க, அந்த உடைய டேட்டாஸ் எத்தனை இருக்கு, ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்கன்னு சொல்லி கிளீனா தெரியுது. சோ இந்த ஒரு 2-3 வருஷத்துல நீங்க யூஸ் பண்ற டேட்டாவை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஒரு 1 GB நீ வச்சிட்டீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு 30 GB, ஒரு வருஷத்துக்கு 120 GB.
சாதாரணமா சும்மா கணக்குல சொல்றேன். ஒரு 120 ஜிபி இல்ல 300 ஜிபி இல்ல 400 ஜிபி அதிகமா யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த டேட்டாவெல்லாம் திருப்பி ப்ராசஸ் பண்ணணும். நீங்க எவ்வளவு டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த வெப்சைட் விசிட் பண்ணிருக்கீங்க, பிளஸ் எந்தெந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த ஆப் டெல் பண்ணிருக்கீங்க, எல்லா டேட்டாவும் ஸ்டோர்ல இருக்கு. இன்னொரு இடத்துல வேற எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாம ஸ்டோர்ல இருக்கு. ஸ்டோரேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை மேனேஜ் பண்றவங்க எத்தனை பேர்? சோ நம்ம வந்து உண்மையிலேயே இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்றவங்க எத்தனை பேர்? நம்ம யூஸ் பண்ற ஆப்பை வச்சு நமக்கு வந்து இந்த ஆப் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம கோ ஐபி வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து 2 உடைய ஃபிளைட் உடைய, அதாவது இப்போ ஜெட் ஏர்வேஸ் உடைய இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபிளைட் உடைய ஆட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி வருது, எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? ஸோ அந்த மாதிரி டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி எம்ப்ளாயிஸ் உடைய வேலை கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு தேவை அந்த நாலேஜ் தான். ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோடைய நாலேஜ் மட்டும் இருந்தோம்னா நம்ம டேட்டாவை என்ன வேணா பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்னும் நல்ல புரிதல் ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு ரஜினி இருக்காரு. ரஜினி இப்ப எத்தனை படத்துல நடிச்சிருப்பாரு? ஒரு படத்துடைய நல்ல ஹெச்டி பிரிண்ட் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஜிபின்னு வச்சுக்கலாமே. எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 50 படம் இல்ல 70 படம் மேல நடிச்சிருப்பாரு. 70 இன்ட்டு 2 சோ 140 ஜிபி டேட்டா வந்து ரஜினி இது மட்டும். இந்த பக்கம் ராக் இருக்காரு. அவரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை WWE குத்து சண்டை போட்டிருப்பாரு. சோ அவருடைய டேட்டா பாருங்க. அவருடைய டேட்டா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜிபின்னு வச்சுக்கலாமே. சோ ஒவ்வொரு தனி மனுஷனும் இப்ப நமக்கே ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கே நம்ம 1 ஜிபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த டேட்டாவெல்லாம் எங்க போகும்? யாரு ப்ராசஸ் பண்ணுவாங்க? எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க? என்ன மாதிரி இவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கோ இல்ல வந்து இந்த டேட்டா வச்சு இப்ப இவ்வளவு பேர் வந்து கூகுள்ல இந்த விஷயத்த சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க, இந்த ட்விட்டர்ல வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து கரோனா வைரஸ் பத்தி ஆக்டிவா இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு வந்து அவேர்னஸ் கிடைச்சிருக்குது, இவ்வளவு பேருக்கு கிடைக்கல, இவ்வளவு பாசிட்டிவ் கேசஸ் வந்து இருக்கு, இவ்வளவு நெகட்டிவ் கேசஸ் வந்து கிளியர் ஆகி போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம எங்க இருந்து கிடைக்குது? எல்லாமே நம்ம மொபைல் மூலமா தான் வருது. சோ நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு அந்த ஆப்லயும் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ டேட்டாக்கு அழிவே இல்ல. டேட்டாக்கு அழிவே கிடையாது. சோ எங்க நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சோ கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து 5 வருஷத்துல அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரிடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா மெயினா தெரியுதுங்களா? இல்ல நான் ஜூம் என்ன பண்ணுமா? ஓகே. எஸ், பிக் டேட்டா ப்ராசஸ் அப்படின்னு ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்காரு. யா கண்டிப்பா இதெல்லாமே பிக் டேட்டான்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டேட்டான்றது மட்டும் நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாமே பெரிய பிக் டேட்டா தான் 100%. அதுல பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற விஷயம் இப்ப வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எதுவுமே பிசிக்கலா பே பண்றது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து காசு கொடுக்காம ஒரு கியூஆர் கோட ஸ்கேன் பண்றோம், அது நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அது எடுத்துக்குது. சோ இதுதான் இப்ப இருக்கு. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண விஷயம். பட் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஆகுமெண்ட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, கெஸ்டர் கண்ட்ரோல், அப்புறம் என்டர்பிரைஸ் 3D பிரிண்டிங், இந்த மாதிரி இது இல்லாம இன்னும் நிறைய கிரிப்டோகிராபி, அப்புறம் வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வர்ற நிறைய டேட்டா சக்சஸ் பண்றது எப்படி, ஒரு சர்வீஸ் வந்து ஈஸியா எப்படி பண்ணலாம், ஒரு ஒரு மொபைல் சர்வீஸ் எப்படி அவங்க வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். 2027க்குள்ளர 1 மில்லியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து உலகத்துல வரப்போகுது. இப்ப நீங்க இந்த கரோனா வைரஸ்க்கு அப்புறமா, இந்த கரோனா வைரஸ் வந்த அப்புறமே கிட்டத்தட்ட நம்ம இந்தியால மட்டுமே 350 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பீரியட்ல. சோ நாம எங்க ப்ராப்ளம் வருதோ அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த இந்த விஷயத்தை வலியுறுத்த தான் நான் மெயினா வந்து இதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. சோ 1 மில்லியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து 2027க்குள்ள வரப்போகுது. இதையும் தாண்டி நான் சொல்றது 1 மில்லியன்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். பட் இதையும் தாண்டி வரப்போகுதுன்றது தான் உண்மை. இல்ல சில பேர் வந்து கோட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். Digital is the main reason. Just over half the companies on the Fortune 500 have disappeared since the year 2000. அதாவது எந்தெந்த கம்பெனிலாம் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாம வெறும் பேப்பர் அண்ட் பென்னை வச்சுக்கிட்டு நம்மளால கம்பெனி ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து
டிஸப்பியர்ட் ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. எப்பன்னா 2000 மறைஞ்சு போச்சு. நம்ம இப்ப யூஸ் பண்றது டிஜிட்டல் டேட்டா, இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ற கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து நிலைக்குது. அடுத்த கோட், industrial companies are in the information business whether they want to be or not. அதாவது இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவங்க இன்ஃபர்மேஷனை வச்சு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க பிசினஸே பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் பிசினஸ் மட்டும் தான் வச்சு செஞ்சாகணும் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் மீனிங் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய இந்தியன் கம்பெனி ஜோகோ அவர் என்ன சொல்லியிருக்காரா, மணி இஸ் ஏ மோட்டிவேட்டர் மெயின்லி ஃபார் ஜாப்ஸ் தட் டூ நாட் ரெக்யூர் மச் திங்கிங். ஃபார் ஜாப்ஸ் தட் ரெக்யூர் திங்கிங், money is important only up to a point, and beyond that the most important motivators are autonomy, mastery and purpose. அதாவது நம்ம வந்து எங்க நமக்கு சேலரி நல்லா கிடைக்குதோ அங்க போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நமக்கு எங்க டேலண்ட் வளர முடியுமோ, நம்ம எங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுமோ அங்க நம்ம வந்து வேலை செய்யணும். ஸோ சேலரியை பொறுத்து நம்ம வந்து வேலை செய்ய முடியாது. நல்லா தான் கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலையும் சொல்ற விஷயம் வந்து அப்ப சொன்னது, இது வந்து நான் 1990s பக்கமா இந்த விஷயத்த சொன்னது. ஆனா இப்போ இந்தியால வந்து ஜோகோ ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ கிரியேட்டிவிட்டியை வந்து மெயினா யூஸ் பண்றது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான். A person who is happy is not because everything is right in the future. He is happy because his attitude towards everything in his life is right. அது நம்ம ஹாப்பியை வச்சுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. செகண்ட் வந்து நான் ஏன் இந்த கோட்டை வந்து நான் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை நான் சொன்னேன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் வந்து சாஃப்ட்வேர் மூலமா சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், நமக்கு டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து சாஃப்ட்வேர் மூலமா கண்டிப்பா அதுக்குரிய தீர்வு ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ இல்ல நாமளே புதுசா கண்டுபிடிக்கிறோமோ அப்படின்றத நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல மெயினா சொல்லணும்னா ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ டெக்னாலஜி, electrical and electronics and communication engineering, automation and robotics, petroleum engineering, instrumentation, ceramic, chemical, structural, transportation, construction, power engineering, robotics, textile and smart manufacturing and automation. இவ்வளவு இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இந்தியால அவைலபிலிட்டி இருக்கு. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் பிளஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் லேபும் இருக்கு. இதுல கம்ப்யூட்டர் லேப் இல்லாத ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டே கிடையாது. ஒவ்வொரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பா கம்ப்யூட்டர் லேப் வேணும். ஒரு சிமுலேஷன் லேப், அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லேபாவது வேணும், ஒரு சிமுலேஷன் லேபாவது வேணும். ஸோ இந்த எல்லா இன்ஜினியரிங்கும் இணைக்கிறது தான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ஐடி துறை. அந்த ஒரு இன்ஜினியர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த துறையெல்லாம் இணைக்க முடியாது, இந்த துறையெல்லாம் ஸ்மார்ட் ஆக்க முடியாது. இன்ஜினியரா தான் இருக்கும், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை வந்து உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயத்த நான் வலியுறுத்த தான் இந்த இது போட்டேன். நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னால ஒவ்வொன்றுலயும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் எந்த விதத்திலயும் வந்து ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து கம்மி, இன்னொரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து அதிகம், இது படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு என்னைக்குமே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டும் அவங்க புரிஞ்சு அவங்க நல்லா படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குமே ஈக்குவல் வேல்யூ இருக்கு, அதுக்குரிய ஈக்குவல் எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எடுத்து ஆனா அவங்களுக்கு என்ன வருதோ அதான் படிக்கணும். இன்ஜினியரிங்கே வரலான்னு தயவு செய்து வராதிங்க. இன்ஜினியரிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன உண்மையிலேயே நல்லா ப்ரோக்ராம் வரும், மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வாங்க. இல்ல மத்ததெல்லாம் நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னா ரோபோட்டிக் அந்த மாதிரி போங்க. இல்ல வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில உங்க பேக்ரவுண்ட் இருக்கு, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸா தான் கன்வெர்ட் பண்ணணும். இன்ஜினியரிங் நம்ம படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு அலையக்கூடாது. நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா, இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம தனியா கம்பெனி ஆரம்பிக்குமா, இல்ல நம்ம ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற ஆங்கிள் நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் நீங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்பீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கிளீனா படிப்பீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தயவு செய்து படிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி இந்த கம்பெனில வந்து இப்ப இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் தேவையா, இந்த காலகட்டத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் தேவையில்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு குறிக்கோளை நீங்க படிச்சீங்கன்னா தான் அந்த படிப்பு சமயத்திலேயே நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஸோ முக்கியமா +2 மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து உங்க சீனியர்கிட்ட கேளுங்க, இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் என்னன்னா வந்து கஷ்டமா இருக்கும், இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க எங்கெங்க வேலையில இருக்கிறாங்க,
ஏன்னா நான் இருக்கிற டைம்ல வந்து நான் ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்தவரை நான் ஃபுல்லா சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியும். ஆனா இப்ப ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தியும் புதுசா சொல்ல முடியாது. அதனால ஐடி இன்ஜினியரை பொறுத்தவரையும் நான் என்னால சொல்ல முடியும். சோ ஐடி இன்ஜினியரை பொறுத்து மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உலக லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், டெல், இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லோகோஸ் எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியோட லோகோவா தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் லோகோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி கம்பெனிஸ் உடைய லோகோஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதோடு இல்லாம இந்த உலக லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய ஸ்பிட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா டெக்னாலஜி வைஸா கொஞ்சம் ஸ்பிட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கு, இ காமர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்க. மீடியால தனியா ஸ்பிட் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டிங் வந்து தனியா ஸ்பிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் 4 விஷயத்துலயுமே ரோல் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. நோக்கியாவை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வர மாட்டாங்க, அவங்க நெட்வொர்க் போயிருவாங்க. அதே மாதிரி சாம்சங் வந்து நெட்வொர்க்ல இருப்பாங்க. ஆனா சில டெக்னாலஜிலையும் சாம்சங் வராங்க. டெல் வந்து டெக்னாலஜிலும் வருவாங்க, நெட்வொர்க்லயும் வருவாங்க. ஃபேஸ்புக் வந்து கம்ப்ளீட்டா நெட்வொர்க்ல போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு ரோல் வந்து இருக்கு. ஆனா அதே விஷயத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்துல எதை வேணாலும் நீங்க எடுத்து வந்து பண்ணலாம். 4 விஷயத்துலயும் சேர்ந்து சேர்க்கிற மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா 4 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தும் நீங்க வந்து தனியா வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப்போ இல்ல வந்து உங்களுடைய ப்ராஜெக்டோ இல்ல வந்து ஒரு கம்பெனி, அதாவது 4 விஷயத்துல எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனில கூட போய் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வேண்டிய வேலையை இப்ப வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. டெக்னாலஜி கம்பெனிஸ், அப்புறம் காமர்ஸ் ஆர் நெட்வொர்க் கம்பெனிஸ், அதாவது இ காமர்ஸ், அப்புறம் நெட்வொர்க் கம்பெனிஸ், அப்புறம் மீடியா, அப்புறம் மார்க்கெட்டிங். இந்த 4 விஷயம். இப்போ நமக்கு உலகத்துல எத்தனை லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா எத்தனை லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், சி ஷார்ப், பிஹெச்பி இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. எனக்கு இப்போ எத்தனை பேர் இதுல வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதை பாக்குறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இதுல பிளஸ் டூ இருக்கிறாங்க, பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு காமனா சொல்றேன். இவ்வளவு லாங்குவேஜையும் படிச்சாதான் ஒரு இன்ஜினியரா? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இதுல கிட்டத்தட்ட நான் இந்த சர்க்கிளா இதுல ஒரு 30 லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த 30 லாங்குவேஜும் படிச்சாதான் ஒரு இன்ஜினியரா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா அப்படின்றதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நோ சார். ஓகே, எனி ஒன் லாங்குவேஜ் இஸ் எனஃப். ஓகே அகமத், வேற சொல்லுங்க. இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை நீங்க இதுவரை என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன திங்க் பண்றீங்க, அதெல்லாமே இந்த ஆழமா நீங்க சொல்லலாம். சொன்னாதான் நான் வந்து அதோடைய சொல்யூஷன் கொடுக்க முடியும். எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி கைட் பண்ண முடியுமோ அதை நான் கைட் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு கமெண்ட் போடுங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். எஸ்க்கு வெறும் ஸ்மால் எஸ் டைப் பண்ணா கூட போதும். 2 பேரும் நோ நோ சொல்லியிருக்கீங்க. பேசிக்கலி சி இஸ் எனஃப் பிகாஸ் இட் வாஸ் எ பேசிக் லாங்குவேஜ் ஆஃப் இட். டேனியல் சாம்சன் சொல்லியிருக்காரு. எஸ்ஆர் லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களான்னு தெரியல எனக்கு. முகமது இம்ரான்ன்றது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எஸ்ஆர் லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. பிரபாகரன் சி வந்து நோ சார் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து கலெக்டிவா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. 4 பேர் வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க, 2 பேர் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எஸ் சொல்லியிருக்காரு, இம்ரான். டேனியல் வந்து பேசிக் சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிக்கணும்னு சொல்றாரு. ஓகே, ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் English in 1992 for knowledge watching this. ஓகேங்க ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரினா, ஒரு கடைக்காரருடைய ஸ்டோரி. அடுத்து என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்க? ஓகே, பேசிக் சி ப்ரோக்ராமிங் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிஒன். ஓகே குட். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இதை நீங்களே கூட அந்த ஸ்டோரியில ஒரு கதாபாத்திரமோ கூட எடுத்துக்கலாம். நீங்களே கூட வச்சுக்கல, நீங்க தான் அந்த ஸ்டோரி. ஓகேங்களா?
நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லி பாக்குறீங்க. இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கடை, நமக்குன்னு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு பாக்குறீங்க. கடை வந்து நல்ல ஒரு மளிகை கடை. ஏன்னா மளிகை கடை மட்டும் தான் ஓடும். நீங்க சலூன் கடை வச்சாலுமே ஒரு அதெல்லாம் கடைலாம் இப்ப பெருசா ஓடுறதில்ல. சோ நீங்க மளிகை கடை வைக்க போறீங்க. உங்களுடைய பேசிக் ஆம், அதாவது என்ன சொல்ல, ஒரு நீங்க எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த மளிகை கடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 50,000 வச்சுக்கலாமே. ஒரு ரூ. 50,000 நீங்க வந்து அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த மளிகை கடையில. ஆம், ஒரு 50க்கு 50 50க்கு 50 வருமா தெரியல அந்த ரூம் சைஸ். சரி 50க்கு 50ன்னு வச்சுக்கலாமே. 50க்கு 50 சைஸ் ரூமுக்கு ஒரு மளிகை கடை. உங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு 2 தெரு தள்ளி நீங்க வைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தன கஸ்டமர் வருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க? எவ்வளவு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு நாளைக்கு எத்தன கஸ்டமர் வருவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 10 இல்ல 20 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாமே. அதுல 10, 20 பேர்ல 1/2 அன் ஹவருக்கு ஒருத்தர் தான் வராரு. 1/2 அன் ஹவருக்கு ஒருத்தர் வராரு. சோ ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் வராங்க. ஒரு கஸ்டமர் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200, 250 ரூபாய்க்கு பொருள வாங்குவாங்க. சோ அப்படின்ற ஒரு கணக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே 20 பேரு வருவாங்கன்னு சொல்றாரு. ஓகே குட். அப்படின்னு ஒரு கணக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 பேருன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு இல்லன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருத்தர் வருவாரு. அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டா கணக்கு வச்சுக்கலாமே. அவர் வந்து ரூ. 200 இல்ல ரூ. 300 வந்து திங்ஸ் வாங்குறாரு. அப்படின்னா, நீங்க பில்லு போடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒருத்தரு ரூ. 200 பொருள் வாங்குறாரு. மிஞ்சி போனா ஒரு 5 பொருள் வாங்குறாரு. 5 பொருள் வாங்குறதுக்கு அவருக்கு பில்லு போடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ். ஓகே 1 மினிட் இதெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ ஒருத்தருக்கு 1 மினிட் டைம் ஆகுது. வெரி குட். 1 மினிட் டைம் ஆகுது. அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து வெயிட் பண்ணும். நீங்க வந்து மேக்ஸிமம் பேப்பர் பென்னு கூட யூஸ் பண்ணி நீங்க போட்டுறலாம். ஏன்னா இதுல மேக்ஸிமம் வந்து என்ன ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பொருளோ இல்ல 5ல இருந்து 10 பொருள் தான். அதுல ஒரு பொருள் ரூ. 30 ரூ. 40 மதிப்பு இருக்கும். அது நீங்க ஈஸியா பேப்பர்லயே கால்குலேட் பண்ணி போடலாம். பேப்பர் கூட யூஸ் பண்ணாம 58 பிளஸ் 42 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருமோ அது கரெக்ட்டா போட்டுடலாம். சோ இதுக்கு ஒரு கால்சி கூட தேவை கிடையாது. கரெக்ட்டா? இந்த விஷயத்துக்கு ஒரு கால்குலேட்டர் கூட நமக்கு தேவை கிடையாது. நீங்க இத வந்து ஒரு 6 மாசம் இதே மாரி உங்க கடைய ஓட்டுறீங்க. ஓடிட்ட அப்புறம் நல்ல வருமானம் வருது. இன்னும் ஒரு ரூ. 2,00,000 உங்களுக்கு வந்து வருமானம் எக்ஸ்ட்ரா வருது. அந்த ரூ. 2,00,000க்கு நீங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னும்போது என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த ரூ. 2,00,000 வருமானத்த இன்வெஸ்ட் பண்ணி, அந்த வருமானத்துல ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட். அதாவது கிட்டத்தட்ட இப்படி ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு இப்படி வரலாம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அந்த மாரி சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கஸ்டமர் வராங்க. 100 கஸ்டமர் வராங்க ஒரு நாளைக்கு. அவங்க வந்து ஒரு ஒருத்தருடைய ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல எல்லா திங்ஸுமே இருக்கும். அவங்க ஒருத்தர் கிட்டத்தட்ட பையிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 வரையும் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. சோ அப்படின்றபோது, நீங்க ஸ்டில் பேப்பர் பென்ன யூஸ் பண்ணி உங்களால கால்குலேஷன் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ மட்டும் டைப் பண்ணுங்க. நோ. பிரபாகரன் நோ சொல்ட்டாரு. நோவா நோ சொல்ட்டீங்க. ரைட். ஒரு கால்குலேட்டர் மட்டும் வச்சு உங்களால கண்டிப்பா ஒரு பேப்பர் பென்ன மட்டும் வச்சு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கால்குலேட்டராவது தேவை. சோ அந்த கால்குலேட்டர் தேவைப்படும்போது, அ நீங்க கால்குலேட்டர் வச்சு மேனேஜ் பண்றீங்க. ஓகே. நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க. முடிஞ்சு போச்சு. அது ஒரு 2 மாசம் அதே மாரி ஓடுது. ஆனா உங்களுக்கு கஸ்டமரும் நீங்க உங்க கடை நல்லா ஃபேமஸ் ஆயிருச்சு. அ வந்துகிட்டே இருக்கிறாங்க கஸ்டமர். உங்களால வந்து அந்த கூட்டத்த வந்து ஆ மேனேஜ் பண்ணவே முடியல. நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வேற எக்ஸ்ட்ரா ஒண்ணு யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அப்ப வந்து என்ன பண்றீங்க, ஆ ஒரு கடையில ஒரு ஆள போட்டு, அந்த இடத்துல ஒரு பார்கோட போட்டு, சோ அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி, ஒவ்வொரு பொருளா பார்கோட ஸ்கேன் பண்ணா, அப்ப வந்து ஈஸியா முடிஞ்சிரும்ல. ஏன்னா ஒவ்வொன்னா நம்ம பார்த்து எவ்வளவு எவ்வளோன்னு சொல்லி நோட் பண்ணி நம்ம கையில எழுதுறதுக்கோ, கால்குலேட்டர்ல போடுறதுக்கோ, ஒரு பார்கோட யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணோம்னா, அது சிம்பிளா முடிஞ்சிடும் உங்களுக்கு. சோ இப்ப பார்கோட யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, ஃபாஸ்ட் ஆவுது. கஸ்டமர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சோ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு அதிகமாக, அதிகமாக என்ன சொல்றாங்க, ஒரு 4, 5 கஸ்டமர் வந்து, "சார் நீங்க இவ்வளவு தூரம் நான் உங்க கடைக்காக வர வேண்டியது இருக்கு. உங்ககிட்ட நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ என்ன பண்றீங்க, இப்ப நீங்க அண்ணா நகர்ல கடை வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டி நகர்லயும் இதே கடை வச்சு தாங்க. நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரோம்." அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் வருது. சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20,00,000 சம்பாதிச்சிட்டீங்க. அப்படின்ற கட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கலாம்.
சோ நீங்க ஏன்னா இப்ப கால்குலேட்டர் மிஷின் தேவை கிடையாது. ஒரு கம்ப்யூட்டராவது வேணும். ஏன்னா மினிமம் வந்து பார்கோட ஸ்கேன் பண்ணோம்னா ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அந்த பில்ல வந்து ஜெனரேட் ஆயிட்டு அத உங்களுக்கு கையில எடுத்து குடுக்குற மாரி வந்து மிஷின் வேணும். இப்போ நீங்க இங்க இல்லாம இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க. அப்ப இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்கன்னா, நீங்க நைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்ளை ஆச்சு, எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்ற கால்குலேஷன் வேணும். அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு? அத பொறுத்து நாளைக்கு என்ன திங்ஸ் வாங்கி வைக்கலாம். ஏன்னா 2 பிரான்ச் ஆயிடுச்சு இப்போ. உங்க பேர்ல அந்த கடைக்கு. சோ 2 பிரான்ச் ஆனதுனால உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஏன்னா நீங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர முடியாது. அண்ணா நகருக்கும், டி நகருக்கும் நடுவுல போயிட்டு வர முடியாது. அதனால அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இங்க அக்சஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப வந்து நெட்வொர்க்னு ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? நீங்க ஒரு பிரான்ச்சா இருக்கிற வரையும் கவலையே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல கால்குலேட்டர் மிஷினோ வச்சு ஓட்டிடலாம். ஆனா நீங்க 2வது பிரான்ச்சா நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நெட்வொர்க் வந்து தேவைப்படுது. அந்த நெட்வொர்க் இருந்தா மட்டும் தான் வந்து உங்களால அங்க இருக்கிற நடக்கிற விஷயத்த சிசிடிவி கேமரா மூலமாவோ, இல்ல வந்து எவ்வளவு தூரம் காலையில இருந்து மார்னிங் வரையும் ஆஃப்டர்நூன் வரையும் பில் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பில் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து எவ்வளவு பொருள் சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு பொருள்லாம் சீக்கிரமா சேல்ஸ் ஆயிருக்கு. அத உடனே வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல வருமானம் வருது. ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு 20 லட்சம் இல்ல 30 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது உங்களுக்கு. என்ன கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் வந்து, சார் நான் வந்து அங்க அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வர முடியல. கடையிலயும் கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க ஏன் வந்து ஒரு மொபைல் ஆப்பா இத பண்ணிட முடியாதா? ஒரு மொபைல் ஆப் நீங்க பண்ணீங்கன்னா, நாங்க வீட்ல இருந்தே ஆர்டர் குடுத்துக்கிறோம். நீங்க ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க. அதுக்கு கூட நாங்க வந்து காசு தனியா குடுத்துருவோம். ஹோம் டெலிவரி கூட. அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணணும். மொபைல் ஆப் எத வச்சு டெவலப் பண்ணுவீங்க? அதுக்கு சில புரோகிராமிங்ஸ் இருக்கு. அத வச்சு டெவலப் பண்ணி, அதுக்கப்புறமா கஸ்டமருடைய டெலிவரி பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரு 4, 5 எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்து நீங்க வேலைக்கு எடுத்தாகணும். டெலிவரி பண்றதுக்காக மட்டும். சோ நீங்க அத செய்யும்போது, கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? உங்களுடைய ஷாப் வந்து இங்க இல்ல. அதாவது ஷாப் வந்து கடோன்க்கு மாத்துறீங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப்ல வைக்காம, டைரக்ட்டா கடோன்ல மட்டும் வச்சுட்டு, அங்கிருந்து நீங்க டெலிவரி பண்றீங்க. இதுதான் இ-காமர்ஸ் மெத்தட். சோ அத நீங்க செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகுது. ஏன்னா கரண்ட் பில் கிடையாது மெயினா. செகண்ட் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து வெளியில தான் இருக்கிறாங்க. உள்ள கிடையாது. உள்ள பில் போடுற இடத்துல நெறைய பேர் தேவையில்ல. ஏன்னா அங்கங்க நடக்குது. சோ அப்டின்னும்போது உங்களுக்கு வந்து நெறைய வந்து எம்ப்ளாயீஸ் வந்து தேவை கிடையாது. எம்ப்ளாயீஸ் நெறைய தேவை எங்கன்னா வெளியில போயிட்டு வரதுக்கு தேவை. உள்ள கடைக்குள்ள தேவை கிடையாது. கடைக்குள்ள ஏசி ஓடுற டைம் வந்து கம்மியாகும். சோ இப்படி நீங்க பண்ணும்போது, கடைசியா என்ன சொல்றாங்க ஒருத்தரு, உங்க பார்ட்னரோ இல்ல வந்து உங்க வீட்ல யாரோ ஒருத்தரு, "நீ ஏன்பா கஷ்டப்படுற? அழகா வீட்லயே இருக்கலாம்ல நீயு. இவ்வளவு தூரம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கியே. நீ கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்துக்க. ஆ கடவுன்ல இருக்குது. அவன் எடுத்துட்டு வந்து குடுக்க போறான். நீ எதுக்கு தேவையில்லாம டெய்லி கடைக்கு போயிட்டு வர? அதான் நீ கடைக்கு போய் கம்ப்யூட்டர் தான் பார்த்துட்டு இருக்க. அப்படிங்கும்போது எதுக்கு நீ வந்து டெய்லி கடைக்கு போறன்னு சொல்லி வீட்ல இருக்கிற சஜஷன் சொல்றாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. சோ என்ன பண்றீங்க? கம்ப்ளீட்டா அந்த ஷாப்பயே எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு யாருக்கோ ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு, ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஷாப்புடைய பேரே கிடையாது. அந்த ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு, அதுல கம்ப்ளீட்டா ஒரே ஒரு வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் நீங்க யார் பேர் வைக்கலாம்? இந்த பிரபாகரன் இருக்காரு. பிரபாகரன் பேர்ல வெப்சைட். பிரபாகரன்.com முடிஞ்சது. சோ அந்த வெப்சைட் அடிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வெப்சைட்ல இருக்கிற அந்த வெப்சைட் ப்ரௌசரி ஸ்டோர்ஸ் எல்லாமே வரும். ஒரு பேனா, பென்சில் ஆரம்பிச்சு பூண்டு, வெங்காயத்துல இருந்து எல்லாமே அதுல இருக்கும். சோ நம்ம எவ்வளவு கிலோ வேணும்னு சொல்லி அத ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இருந்து ஆர்டர் குடுத்துக்கலாம். இப்ப எப்படி வந்து நம்போ நெறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து Amazon, Flipkartலாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாரி உங்க நேம்ல வந்து வெப்சைட் வந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க வீட்லயே இருக்கலாம். ஒன்லி ஒன் உங்களுக்கு சப்ளை வரல. அ உங்களுக்குன்னு தனியா கூட கடவுன் கூட வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற யாரோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேற யாரோ கடவுன்ல இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா கடவுன்ல இருந்தே நேரா போய் கஸ்டமருக்கு போய் சப்ளை போய் சேர்ந்துரும். சோ அந்த மாரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் டைரக்ட்டா கொஸ்டின்ஸ்க்கு வரேன். திரும்பவும். நான் கொஸ்டின் என்னன்னா, நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்றத நீங்க மறக்கலன்னு நெனைக்கிறேன். நான் கொஸ்டின் கேட்டது வந்து இதுதான். கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். நாம இத்தனை கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் வந்து படிக்கணுமா? இல்ல ஆ இவ்வளவு படிக்க தேவையில்லையா? அப்படின்றது தான் நான் வந்து கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு எல்லாருமே வந்து நீங்க வாய்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா, உங்க வீட்டு வாய்ஸ் எல்லாம் இங்க கேட்கும். மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நானே இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆம், இத்தனை லாங்குவேஜ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நீங்க அந்த பார்கோடோட மட்டும் பில்லு போடுற மாதிரி ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னா, அதை யூஸ் பண்ற ஒரு டெவலப்பர் வந்து மேக்ஸிமம் ஒரு C++ஓ இல்ல ஜாவாவோ இதை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். அதுக்கு வந்து ஒரு பைத்தானோ இல்ல வந்து PHPயோ வேணும் அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே C++லயே பண்ணிடலாம். ஒரு பார்கோட ஸ்கேன் பண்ணி அது ஈஸியா பில் வந்து பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸி. இதுவே வந்து ஒரு வெப்சைட்டோ இல்ல வந்து ஒரு பார்க்க ஒரு கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்சியா ஒரு வெப்சைட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து என்னென்ன யூஸ் ஆகும்னா PHP, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் இது HTML இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் காமர்ஸ்னு நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு போயிட்டீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த PHP, அதுக்கப்புறம் வந்து பைத்தானு, அதை அதை வந்து பேமெண்ட் பண்றதுக்காக மெயினா வந்து ஜாவா இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ எங்க உங்களுக்கு ஒரு பிசினஸே நடக்காத இடத்துல நீங்க வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறேன், நீங்க ஒரு சின்ன மளிகை கடைக்காரர்கிட்ட போய் நான் வந்து ஒரு காமர்ஸ் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறேன், நீங்க வந்து ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்தவரையும் அந்த மளிகை கடையில ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் தான் வருவாங்க. அந்த 10 கஸ்டமருக்கு அவர் வந்து காமர்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் அதை வாங்க மாட்டாரு. யாரு வாங்குவாங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்து வைக்க முடியல, எம்ப்ளாயிஸ் வந்து ஷார்டேஜா இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ல, இடம் பத்தல அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அவங்க காமர்ஸ் வந்து மூவ் ஆவாங்க. சோ எங்க வந்து ஒரு பிசினஸ்ன்னு ஒண்ணு நடக்குதோ அங்கதான் டெக்னாலஜியுடைய ரோல் பிளே ஆகும். ஒரு இடத்துல பிசினஸே நடக்கலன்னா அந்த இடத்துல நம்ம டெக்னாலஜி மட்டும் வச்சிருந்த பிரயோஜனமே கிடையாது. சோ இது எல்லா விதமான பிசினஸ்க்கும் எல்லா விதமான டெக்னாலஜிஸ்க்கும் இது அப்ளைபிள் ஆகும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஏன் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து மட்டும்தான் வந்து அடுத்த ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏன் ஒரு நேரத்துல நடிக்க வராரு, அவருக்கு ஏன் அவ்வளவு சேலரி தராங்க அப்படின்னா அதை பொறுத்துதான் அவங்க வந்து அடுத்த ரெவன்யூ மாடல் இருக்கு அவங்களுக்கு. சோ எல்லாமே ஒரு பிசினஸ். அந்த பிசினஸை பொறுத்துதான் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க நீங்க உங்களுக்கு C# தெரியுது, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுது, இல்ல வந்து PHP நல்லா தெரியுது, நீங்க போய் ஒரு இடத்துல வேலை கிடைச்சா எங்க வேணாலும் வேலை கிடைச்சிடும் அப்படிலாம் என்னைக்கும் நினைக்காதீங்க. அந்த கம்பெனியை பொறுத்தவரையும் அந்த கம்பெனில என்ன ப்ராடக்ட் இருக்கு, அந்த கஸ்டமர் வந்து என்ன யூஸ் பண்றாங்க, அந்த கஸ்டமர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இந்த லாங்குவேஜ் இருக்கா, இந்த லாங்குவேஜ் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த லாங்குவேஜ் இருக்குமா, இல்ல வேற ஒரு புது லாங்குவேஜ் வந்து அந்த லாங்குவேஜால ப்ராடக்ட் வந்து மாறிடுமா, இப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க இப்பயே தெரிஞ்சுக்குங்க. ஒரு இப்போ இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாவா அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பைத்தான் வந்திருக்கு. இப்போ இன்னும் பைத்தானை அடிச்சுக்க இன்னொரு லாங்குவேஜ் வரும். ஆனா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா நீங்க பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த பிசினஸ்க்கு தான் அவங்களுக்கு வேண்டியது தேவை. நம்ம வந்து லாங்குவேஜ் படிச்சு வச்சு நம்ம வந்து புக்ல இருக்கிறது படிச்சு வச்சு பிரயோஜனமே கிடையாது. அந்த லாங்குவேஜ் உண்மையிலேயே ரியலா யூஸ் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம அந்த லாங்குவேஜ் படிக்கணும். நீங்க எல்லாத்த பத்தியும் ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க எதுலயும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பர்ட் எங்க ஆகணும்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பண்ணும் போது மட்டும் தான் நீங்க எக்ஸ்பர்ட் ஆனா போதும். நீங்க முன்னாடியே எக்ஸ்பர்ட் ஆகி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா படிச்சது 4 பேர் யூஸ் ஆகணும். நீங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும் 4 பேர் கத்துக் கொடுக்கிறது அந்த மாதிரி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல கண்டிப்பா நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு வேலை தேடணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாத்த பத்தியும் ஓரளவுக்கு என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து அத ஒரு ஸ்டடி பண்ணி அத எதுக்காக யூஸ் பண்றாங்க, என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. இப்ப நெட்வொர்க் நான் சொன்னேன். நெட்வொர்க் அப்படின்னா நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த புரோட்டோகால்ல வந்து எந்த புரோட்டோகால் வந்து எந்த ஒரு நெட்வொர்க் சினாரியோக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம லோக்கல் டி நகர்ல இருந்து நம்ம அண்ணா நகர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன நெட்வொர்க் யூஸ் ஆகும், அதுக்கு என்ன புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்த ரியல் டைமா தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க போய் புக்ல படிக்கிறத விட இந்த மாதிரி விஷயத்துல ஒர்க் பண்றவங்ககிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. புக்ல நீங்க 10, 15 150 200 பக்கம் புக் படிச்சு அது வேஸ்ட். நீங்க ஈஸியா ஒரு ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க வந்து கான்டாக்ட ஏற்படுத்தி அது மூலமா நீங்க நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அப்பதான் நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் உங்க கேரியர்லயும் சரி. சோ இதுதான் நான் சொன்ன வந்த ஸ்டோரி. சோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது. சோ அந்தந்த லாங்குவேஜ் அப்பப்போ நம்ம படிச்சா போதும். ஆனா இதுதான் லாங்குவேஜ். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க சி வந்து பேசிக். அத வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். மத்ததெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னா 100% நான் ஒத்துக்கிறேன். சி பேசிக். ஆனா சி மட்டுமே படிச்சுட்டு நம்ம வந்து ஜாவா போகணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா கூட நான் ஜாவா போய் படிக்கலாம். டைரக்டாவே நம்ம வந்து ஜாவாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பட் சி படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு லெவல் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறோமோ மத்த விஷயத்துல எல்லாம் வந்து சோ அதே மாதிரி வந்து சி படிச்சோம்னா ஜாவா கொஞ்சம் ஈஸியா தெரியுமே தவிர மத்தபடி டைரக்டா கூட ஜாவா போய் படிக்கலாம். என்ன ரெக்யூமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாம். அது வந்து தப்பே கிடையாது.
ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ எல்லா லாங்குவேஜும் நீங்க ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க டைரக்டா யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க. நீங்க ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல வந்து ஒரு நீங்க ஒர்க் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேரா வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பண்ற சாஃப்ட்வேர் வந்து உண்மையிலேயே ஒரு கஸ்டமருக்கு வந்து பிடிச்சிருக்குமா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பார்க்கணும் நீங்க. இப்ப நான் ஒரு ஸ்லைடு பண்றேன். இந்த ஸ்லைடு வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்றது பார்த்துல தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு நான் பிடிச்ச கலர் எல்லாம் போட்டு ஒரு சிங்குச்சான ஒரு 10 கலர்ல போட்டு எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கட்டாயப்படுத்துறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. மெயினா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து வர்ற உலகம் எதை நோக்கி மாறப்போகுதுன்னா அன்லிமிட்டெட் அப்படின்றதையே மறந்துடுவாங்க. எல்லாமே பேப்பர் யூஸ். இப்ப நம்ம வீட்டு வாடகை கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு டெய்லி நம்ம இன்டர்நெட் பில் பே பண்றது, நம்ம போன் ரீசார்ஜ் பண்றது, நம்ம தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் கூட நம்ம எத்தனை லிட்டர் குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு வந்துருச்சு. ஆர்ஓ வாட்டர் கூட இப்ப ஐஓடி பிளாட்ஃபார்ம்ல வந்து மாறிடுச்சு. டைரக்டா இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது ஆர்ஓ வாட்டர்லாம். நம்ம வந்து எவ்வளவு வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோமோ மந்த்லி பில்லு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம பே பண்ணா போதும். இன்ஸ்டால்மெண்ட் சார்ஜ் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பேப்பர் யூசேஜ் வந்துருச்சு. ஈவன் பர்னிச்சர்ல ஆரம்பிச்சு நம்ம எதையுமே ஓன் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நம்ம எந்த சாஃப்ட்வேருமே வந்து நம்ம ஓனர் கிடையாது. எந்த சாஃப்ட்வேருக்கும் நம்ம ஓனர் கிடையாது. ஓனர் அவங்க தான். நாம வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர். நம்ம யூசர் மட்டும்தான். சோ நம்ம வந்து அந்த ஓனர்ஷிப்பை நம்ம சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்கவே முடியாது. சோ இந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் யூசேஜ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஃபியூச்சர் வந்து இந்த பேப்பர் யூசேஜ் தான் உங்களுடைய எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, எந்த வித ஒரு பிசினஸ் மாடலா இருந்தாலும் சரி, இந்த பேப்பர் யூசேஜ் அந்த விதமான ஐடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐஓடி டெக்னாலஜிஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில என்னென்ன ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தோஸ் ஹூ ஃபண்டிங் த ப்ராஜெக்ட். இதை நம்ம நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. எங்கிருந்தோ காசு வருதுன்னு நினைக்கிறாங்க. யார் காசு கொடுக்குறாங்க? அந்த காசு கொடுக்குறவங்களை பொறுத்து தான் சாஃப்ட்வேர் கம்பெனி வளர முடியும். அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ஃபண்டிங்? ஒரு பெரிய ஐ மீன் நல்ல இன்வெஸ்டரா, இல்ல வந்து கவர்மெண்டா, இல்ல வந்து ஒரு கம்பெனியா, இல்ல ஒரு காலேஜா, ஒரு இண்டஸ்ட்ரியா, யார் ஃபண்ட் பண்றாங்க? அவங்க தான் வந்து டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு அடுத்து வந்து சீனியர் மேனேஜர்ஸ், அப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், அப்புறம் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஆபரேஷன் ஸ்டாஃப்ஸ், டைரக்ட் எண்ட் யூசர்ஸ் அண்ட் இன்டைரக்ட் யூசர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் ஒவ்வொரு கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க. பட் இவங்க தான் மெயின் ஆளுங்க. ஸோ யார் ஃபண்ட் பண்றாங்க, அதுக்கு அடுத்து அந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட வருது, அப்புறம் அதை எப்படி டெவலப் பண்றாங்க, யாரை சூப்பர்வைஸ் பண்ணி பாக்குறாங்க, நம்ம எல்லா பேருமே எல்லா ஒர்க்கர்ஸுமே அது ஆப்ரேஷன் ஸ்டாஃப் தான். அது எவ்வளவு பெரிய சீனியர் மோஸ்ட் ஆளா இருந்தாலுமே அவங்க டெவலப்மெண்ட்ல இருந்தாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஸ்டாஃப் தான். டைரக்ட் எண்ட் யூசர் யாரு, இன்டைரக்ட் யூஸ். இப்போ நான் சில பேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியும் கொடுக்கலாம் ஒரு இடத்துல, அவங்க வந்து இன்டைரக்ட் யூசர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு கெயின் பண்ணுவாங்க. டைரக்ட் எண்ட் யூசர்ஸ்னா இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம ஜூம்ல வந்து நம்ம பேசிருக்கோம், நம்ம உருவம் அங்க வருது, நம்ம வந்து டைரக்ட் யூசர்ஸ். ஆனா இன்டைரக்ட் யூசர்ஸ்னா இதை நம்ம ப்ரொவைட் பண்றவங்க, யார் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க வந்து இன்டைரக்ட் யூசர்ஸ். இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து சில விஷயம் என்னன்னா வந்து நாங்க எஸ்ஆர்எம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறதுனால தான் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தோம்னா அந்த இண்டஸ்ட்ரியில இந்த எக்ஸ்போசர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணி வெளில அனுப்புறோம். அவங்களுடைய ஃபீட்பேக்கு, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில போயிட்டு என்னென்ன வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றாங்க, அவங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம டே டு டே வந்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால எஸ்ஆர்எம் பத்தி நான் ஒரு 2-3 வார்த்தை நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 4800 ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல தந்திருக்காங்க. அதுல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா 46 லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர் இயர் பேசிஸ்ல வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் வந்து சென்னையில இருக்கு. இங்க மெயினா இப்ப நம்ம யூஸ் பண்ற என்ன விஷயம்னா பிடெக் இன் சிஎஸ்சி. ஏன்னா நான் இப்போ ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறதுனால பிடெக்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல முக்கியமான கோர்சஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் பிக் டேட்டா கம்யூனிகேஷன், அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். தனித்தனியா இதெல்லாம் 4 இயர்ஸ் கோர்ஸ். அதாவது பிக் டேட்டா பத்தி மட்டும் 4 இயர்ஸ் படிப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி மட்டும் 4 இயர்ஸ் படிப்பாங்க, இன்டர்நெட் பத்தியும் அவங்க வந்து அவங்களுடைய பேரே பிடெக் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து டிசிஎஸும் எஸ்ஆர்எம் சேர்ந்து ஒரு ஆஃபர் பண்ற கோர்சஸ் இருக்கு.
அதாவது பீட்டா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ். அதுல ரொம்ப டெக்னிக்கலா இருக்காது, மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. டைரக்டா அதை படிச்சு முடிச்ச உடனே அவங்க டீம் லீடரா ப்ரொமோட் ஆகலாம். நெக்ஸ்ட் இந்த வருஷத்துல இருந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் கேமிங் டெவலப்மெண்ட், அதாவது அந்த கேம் மூலமா வந்து எப்படி டெவலப் பண்றது, கேம் எப்படி டெவலப் பண்றது, இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதுல சிலதெல்லாம் ஒரு 4 கேம்பஸஸ் இருக்கு எங்களதுல. மொத்தம் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 7000 சீட்டுக்கு மேல வந்து ஃப்ரீயா இருக்கும். 7000 சீட் வந்து ஃபில் பண்றாங்க. அதுல வந்து கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுல வந்து ஒரு 30,000 40,000க்குள்ள ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கேம்பஸ்ல வந்து இது நடக்கும், அதாவது கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுல வந்து 140க்கு மேல மொத்த மார்க் வந்து 315. அதுல 140க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிடைச்ச சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா கோர்சஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க. நிறைய இப்போ இந்தியா லெவல்ல எல்லாருமே என்ட்ரன்ஸ் எழுதுறதுனால கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. ஆனா அதுல வந்து அதுல வந்து 7,000 பேருக்கு தான் சீட்டே கிடைக்கும். ஸோ அதுல வந்து பெஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 140க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும், 375. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அபிஷியல் வெப்சைட்ஸ்ல மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் பாத்துங்க. இது வந்து எஸ்ஆர்எம் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது எஸ்ஆர்எம். என்னுடைய கோர்ஸ் ஒரே ஒரு சின்ன கோர்ஸோட நான் இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் வித்தவுட் பிசினஸ் தேர் இஸ் நோ டெக்னாலஜி. ஸோ பிசினஸே அந்த இடத்துல இல்லைன்னா டெக்னாலஜி பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வித்தவுட் டெக்னாலஜி தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி. இப்போ 10 வருஷம் முன்னாடி இருந்து இப்போ இல்லாத இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெக்னாலஜி அந்த காலத்துல யூஸ் பண்ணல. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வெறும் செமி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவோ இல்ல வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவோ அது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து இப்ப கிடையாது. நிறைய நிறைய கம்பெனி சொல்லலாம். அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்ல பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து இன்னைக்கு இல்லாம இருக்கு. இன்னைக்கு சுத்தமா இல்ல அவங்க. ஸோ அவங்க அதெல்லாம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்து மற்ற கம்பெனி மாதிரி யூஸ் பண்ணல. அதனால அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியாவே இல்லை. ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்லைட். எனி ஃபீட்பேக்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் யூ கேன் மேக் இட். நீங்க இதுலயும் டைரக்டா மைக் ஆன் பண்ணி பேசலாம். மைக் ஆன் பண்ணி பேசலாம்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுங்க சைபா டீம்ல. இல்லைன்னா நீங்க டைரக்டா இதுலயே கொடுக்கலாம், சேட்டிங்லயே நீங்க கொடுக்கலாம். ஏன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா முக்கியமா கோர்சஸ் பத்தி உங்களுக்கு என்ன மெயினா வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேட்கலாம். ஒரு 5 to 10 minutes.